இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஹலோ ஹலோ, யாரு? நான் யாருன்னு சொல்ல வேண்டிய நேரத்துல சொல்றேன். ஆனா உன் பொண்ணு இப்ப என்கிட்ட தான் இருக்கா. ஹலோ, ஏய், யாரா நீ? ஏன் பொண்ணை எதுக்காகடா கடத்தி வச்சிருக்க? விட்டுடு அவளை. ஏய், சத்தம் எல்லாம் போடக்கூடாது. காரணம் இல்லாம உன் பொண்ணை கடத்தி நான் என்ன பண்ண போறேன்? உனக்கு என்னடா வேணும்? பணமா? சொல்லு, எவ்வளவு கோடி வேணும்? நான் தரேன். ஆனா குழந்தை என்கிட்ட கொடுத்துரு. பணமா? அது எப்படி சம்பாதிக்கிறதுன்னு உன்னை விட எனக்கு நல்லாவே தெரியும். எனக்கு தேவை அது இல்ல. உன் பொண்ணுக்கு ஒரு கதை சொன்னல, அதுல வர அந்த லேடி போலீஸ் யாரு? வர்மா. வாவ் வாவ், பிரில்லியன்ட் இந்திராணி, பிரில்லியன்ட். கரெக்டா நான் யாருன்னு கண்டுபிடிச்சிட்டியே. சூப்பர். வர்மா தான் பாவிய கிட்னாப் பண்ணிருக்கான். கண்ட்ரோல் ரூம்ல சொல்லி உடனே நம்பரை ட்ராக் பண்ண சொல்லணும். வாங்க. கண்ட்ரோல் ரூம், அந்த வர்மாவோட நம்பர் இப்ப எங்க இருக்குன்னு ட்ராக் பண்ணுங்க. அவன் இப்ப இந்திராணி அக்கா கிட்ட பேசிட்டு இருக்கான். ஓகே சார். டு இட் ஃபாஸ்ட். சரி, சொல்லு. அந்த லேடி போலீஸ் யாரு? அவ பேர் என்ன? இத பாரு, குழந்தை எனக்கு கொடுத்துரு. தயவு செஞ்சு அவளை எதுவும் பண்ணிடாத. நான் கேட்கறத நீ சொல்லிட்டா நான் உன் பொண்ணை விட்டு போறேன். எனக்கு அவங்கள பத்தி எதுவுமே தெரியாது. பாத்தியா, எனக்கே காது குத்த பாக்குறிய. சொல்றத நம்ப மாட்டேங்கிறா. நீ சொன்ன அந்த கதை எனக்கும் உன் அப்பனுக்கும் அந்த போலீஸ்காருக்கு மட்டும்தான் தெரியும். உனக்கும் அது தெரிஞ்சிருக்குன்னா அப்போ உங்ககிட்ட இத சொன்ன உன் அப்பன் எல்லாத்தையும் தானே சொல்லிருப்பான். இப்போ உனக்கு இன்னும் என்னெல்லாம் தெரியுமோ அது எல்லாத்தையும் நீ என்கிட்ட சொல்லிதான் ஆகணும். இல்லனா உன் பொண்ணு. ஹலோ, ஹலோ, எதுவும் பண்ணிடாத. ப்ளீஸ் ப்ளீஸ், உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன். அப்ப சொல்லு. சத்தியமா எனக்கு அவ்வளவுதான் தெரியும். வேற எதுவுமே எனக்கு தெரியாது. தயவு செஞ்சு என்ன நம்பு. நான் நம்ப மாட்டேன். உனக்கு கண்டிப்பா இன்னும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கும். அதெல்லாம் என்கிட்ட நீ சொல்லியே ஆகணும். நான் தான் தெரியாதுன்னு சொல்றேன். ஒன்னும் அவசரம் இல்ல. நல்லா டைம் எடுத்து யோசிச்சு அப்புறமா சொல்லு. அது வரைக்கும் உன் பொண்ணு என்கிட்ட பத்திரமா இருப்பான். ஹலோ ஹலோ ஹலோ. இந்திரா, இந்திரா